உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாதி. ஐயா நடிகர் விஜய் அவர்கள் முதல்ல அரசியல் களத்துக்குள்ள வருவாரா என்று எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு வருவாரா என்று எதிர்பார்த்தோம். களத்துக்குள்ள வந்துட்டாரு, அரசியலுக்குள்ள வருவாரா என்று எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு ஐயா விஜய் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணியில இருப்பாரு என்று எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு ஒருவேளை பிஜேபியோட கூட்டணியில வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்ல ஏடிஎம்கேவோட கூட்டணியில வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா தனியா வந்துட்டு நாம் தமிழர் கட்சி போலவே எல்லாத்தையும் காப்பி அடிச்சாரு. கடைசியில நாம் தமிழர் கட்சி போலவே 234 தொகுதிகளையும் நான் தனியா வேட்பாளர்கள் நிறுத்துறேன் அப்படின்ட்டு ஐயா விஜய் அவர்களும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு. எனவே ஐயா விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னாலும் நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கடமை என்ன அப்படிங்கிறத பத்திதான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அதாவது நான் மேலெல்லாம் சொன்னேன் இல்லையா ஐயா விஜய் அவர்களை பத்தி, இவனுடைய அரசியல் கதையே ஒரு தனி கதை. அதாவது இந்திய ஒன்றியத்துல 1008 அரசியல்வாதி இருக்காங்க, ரகரகமா வகை வகையா இருக்கிறாங்க. ஆனா இவருடைய அரசியல் கதை மட்டும் ஒரு தனி கதை. இவர் மட்டும் ஒரு தனி அரசியல்வாதி. எப்படி விக்கிரவாண்டில இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாப்புல, நான் விக்கிரவாண்டிக்கு மாநாடு போடுறாப்புல, நடுவுல 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது, நடுவுல 3 இடைத்தேர்தல்கள் வருது. இவரு எந்த காலத்திலும் இல்லாம மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்து, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்து, நீ களத்துல இருக்கியா, நீ களத்துல இருக்கியா, நீ களத்துல இருக்கியா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையும் பார்த்து இந்த பொம்மை கேண்டிடேட்டு, இந்த ஸ்பூஃப் கேரக்டர், இந்த ட்ரோல் மெட்டீரியலு அடுத்தவனை பார்த்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, ஸ்பூஃப் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஐயா விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில இருந்து சொல்றாப்புல, எங்க கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறாப்புல. சரி, பனையர் சிங்கம் அந்த சோம்பேறி சிங்கம் எதையோ களத்தை உருவாக்குது போல, புது களத்தை உருவாக்குது போல, ரஜினி மாதிரியா வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சொல்லி ஏதோ பயணத்தை தொடங்குறாப்புல. ஆனா 2026 தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியுது, நெருங்க தெரியுது, இந்த பனையூர் சிங்கம் ஒரு சோம்பேறி சிங்கம், ஒரு டம்மி பீசி சிங்கம், வெட்டு சிங்கம். இந்த சிங்கம் உட்காந்து தூங்குறதுக்கு தான் லாக்கி. இந்த சிங்கம் கர்ஜிக்கெல்லாம் செய்யாது, வேட்டையெல்லாம் ஆடாது. ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன, நம்ம சங்க இலக்கியத்துலதான் புரட்டி பார்க்கணும் போல இருக்கு. ஆட்சினா என்ன, அதிகாரம்னா வேலை, பங்குனா என்ன, இந்த கட்சினா என்ன, ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன, கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன, அதை சார்ந்த கொள்கை தலைவர்கள்னா என்ன அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா, அப்படியா இதெல்லாம் கிலோ எவ்வளோ என்று கேட்கக்கூடிய நிலைமையில தான் அந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் சரி, அந்த கட்சியா இருந்தாலும் சரி, தொண்டர்களா இருந்தாலும் சரி, இப்படித்தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இவங்க கட்சியினுடைய நிலையில தான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி இந்த ஆளுங்க தாவேகாரங்க ஐயா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அம்மா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பாடுபடுறாங்க. அந்த கட்சியில ஐயா விஜய் அவர்கள் ஒருவேளை ஜெயிச்சு செய்ய மாட்டாருன்னு வச்சுங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றுட்டாருன்னு வைங்க, அதோட தமிழ்நாடு இல்ல தற்கூரி நாடா மாறிடும். ஏன்னா அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் சொல்லி கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவான நாடுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திற்கே அரசியல்னா என்ன, பண்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பேரினம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல, அப்படிப்பட்ட தமிழ் இனத்துலதான் இப்படி இழிவான தற்குறித்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்கு தாவேகா. இவங்க பண்ற இந்த அரசியல் எல்லாம் பார்க்கும்போது சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சிக்கவே வக்கலையா, ஆனா 9 பொண்டாட்டி கேக்குதா அப்படின்னு வடிவேலு அவர்களை பார்த்து சொல்லுவாரு. நமக்கு இவங்க பண்ற அரசியலை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு ஐயா விஜய் அவர்களுக்கு கட்சி நடத்தவே வக்கலையா, ஆனா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்து நடிகராவே வந்துருவேன், அப்படியே நான் நடிகர் டிஸ்கண்டினியூ பண்ணி சிஎம் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்படியே வரும்போதே கட்சி தொடங்கும் போதே நான் சிஎம் ஆயிடுங்க, அடுத்த தேர்தலில் நான் சிஎம் ஆயிடுங்க அப்படின்னு முயற்சிக்கிறாராம். அப்ப என்ன பான் வித் சிஎம் ஆனீங்க, பான் வித் சிஎம் ஆக முடியுமாங்க? இது என்ன ஐயா விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இது சினிமா அப்படின்னு நினைச்சுக்கிறாரா? சினிமால வேணா ஒரு பக்கம் ஆட்டி வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே சீரியஸா அமெரிக்கால ஃபைட்டிங் சீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கலாம், இன்னொரு பக்கம் இமாச்சல் பிரதேசல ஹீரோயினோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம்.
இதுனா ஐயா விஜய் அவர்கள் சினிமா நடிச்சிட்டாரா, ஒரு பக்கம் நடிப்பை டிஸ்கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு சிஎம் ஆயிடலாம் அப்படின்ட்டு? முடியாது பாசி. இது அரசியல். கடுமையா உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். மக்கள் உங்களை ஏத்துக்கணும். அதுக்கு நீங்க கடுமையா உழைக்கணும், பேசணும், செய்யணும். அப்பதான் உங்களால முதலமைச்சர் ஆக முடியும். நீங்க முதலமைச்சர் ஆனா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? எவ்வளவு அரசியல்வாதிகள் ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், ஐயா சீமானா இருக்கட்டும், வளர்ச்சி கேள்வி கேட்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே வெளில வர்றாங்க. விட்டுருவாங்களா உங்களை சிஎம் ஆயிட்டீங்கன்னா? போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லிதான் ஆகணும். சும்மானா இப்ப பிரஸ்காரங்க யாராவது மைக்கு நிட்டுனா அப்படியே கண்ணாடி மூடிக்கிறீங்களே, வண்டி கண்ணாடி அப்படிலாம் மூட முடியாது. நீங்க போற இடத்துக்குலாம் துரத்திட்டு வருவாங்க. நான் இமுத்துணுதான், நான் இத்தனை கேள்வி கேட்கணும், உங்களால பதில் சொல்ல முடியுதா? என்ன பார்த்தே எல்லாம் பயந்து வரீங்க. அப்புறம் அவங்கள பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் ஒரே கேள்வி கேட்டா கூட ஒண்ணுக்கு போற மாதிரி ஓடி போறீங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுக்கு அர்ஜென்ட்டா வருதுன்னா ஓடுறேன் அன்ற மாதிரி ஓடி போறீங்க. உங்க தொண்டரா பார்த்தாலே இப்படி ஓடுறீங்க. நீங்க எப்படி முதலமைச்சர் ஆக போறீங்க? யாராலையுமே சொல்றேன், பானுமதி சிஎம் எல்லாம் ஆகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்ன நீங்க ஒரு பொம்மை கேண்டிடேட் ஐயா விஜய் அவர்கள். உங்களால ஒரு பொம்மை கேண்டிடேட். நீங்க நிக்கக்கூடிய பெரம்பூரா இருந்தாலும் சரி, திருச்சியா இருந்தாலும் சரி, நீங்க போய் ஓட்டை கேட்க மாட்டீங்க. அந்தந்த தலைவர்கள் ஐயா சீமானவர்களும் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு, ஐயா எடப்பாடி அவர்களும் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு, ஐயா ஸ்டாலின் அவர்களும் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. நீங்க யாரு? இவங்க எல்லாரும் ஊரா போய் சுத்துறாங்களே. இத்தனைக்கா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர்கள். இவங்கெல்லாம் ஊரா சுத்துறாங்க, ஊரா போய் பேசுறாங்க. நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா? பேசவே மாட்டீங்களா? உங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு கூட வேர்வை வந்து மக்களுக்காக வேர்வை சிந்தவே மாட்டீங்களா? 3 நிமிஷம் பேசுறீங்க. அறிவு கெட்டத்தனமா வெறும் 3 நிமிஷம் பேசுனா என்ன பண்ண போறீங்க? எந்த மாற்றத்துக்காக, என்ன இதுக்கு நீங்க 3 நிமிஷம் பேசுறீங்க? 3 நிமிஷம் எந்த மக்களுக்காக நீங்க பேசுறீங்க? என்ன மாற்றத்தை இந்த மண்ணில் நீங்க கொண்டு வர போறீங்க? மக்களுக்காக என்ன வளர்ச்சி நீங்க 3 நிமிஷத்துல பேசி கிழிச்சு அடுத்து தள்ள போறீங்க? 3 நிமிஷத்துல உங்களால என்ன புடுங்க முடியும்? இல்ல என்ன 3 நிமிஷத்துல என்ன பேச முடியும்? எப்ப பார்த்தாலும் 3 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டு போயிருக்காப்ல. எப்படி இதுல மடத்தனமா, முட்டாள்தனமா, நம்ம தற்குறின்னு சொல்லக்கூடாது, அதனால அடக்கி வச்சிருக்கோம். மடத்தனமா வந்து உங்க வீட்டாண்ட வந்து விஜயனுக்கு ஓட்டு போட்டுருங்க, ஒரு தடவை விசில் சின்னத்துக்கு வாக்குறீங்க, ஒரு தடவை அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா மாற்றம் வரும், கண்டிப்பா நல்லது செய்யாரு, கண்டிப்பா நல்லது செய்யாரு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க மாற்றத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? மாற்றத்திற்காக, மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எண்ணற்ற நீங்க நிறைவேற்ற போறீங்க. ஐயா சீமான் சொல்றாரு, ஐயா எடப்பாடி சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இதை தான் செய்ய போறோம், இதுக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? எதை சொல்லி இதைதான் நான் செய்ய போறேன், ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல போறீங்க? காலையில் கூட ஒரு காலையில் பார்த்தோம், ஐயா சீமான் அவர்கள் காவல்துறைக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னதுல நீங்க எடுத்தாந்து ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. காவல்துறைக்கு நாங்க செய்ய போறோம். உங்க கட்சிக்குன்னு உங்களுக்குன்னு சுய சிந்தனையே கிடையாதா? உங்க கட்சி தாவேக்கான்ற கட்சி தான் நாம் தமிழர் பார்த்து அப்படியே காப்பிடிச்சு கொண்டு வந்தீங்க, கலர்ல இருந்து லோகோ வரைக்கும். இப்ப அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களையும் காப்பிடுச்சு. 234 தொகுதியில தனியா நிப்பாட்டுறது, வேட்பாளர் போட்டோம், எல்லாத்தையும் காப்பிடுச்சிங்க. அப்ப இப்ப அவர் பேசுறதே நேரடியாக காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஐயா விஜய் அவர்களுக்கு என்று ஒரு சுயமான சிந்தனையே கிடையாதா? இல்ல ஐயா விஜய்க்கு எழுதி கொடுக்குற ரைட்டருக்கு சுயமான சிந்தனையே கிடையாதா? இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸை பார்த்து ஒவ்வொருத்தையும் எழுதி தர்றதா? இதுல 234 தொகுதிகளையும் நாங்க தனியா வேட்பாளர்களை நிப்பாட்டிருக்கோம் அப்படிங்கிறாப்புல. அதை ஆராய்ச்சி பண்ணதான் தெரியுது. ஏற்கனவே இப்ப புதுசா 106 பேர் தான் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் 128 பேர் யாருப்பா அப்படின்னா அவங்க இறக்குமதி செய்யப்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப 106 பேர் தான் உண்மையான விர்ச்சுவல் வாரியர்ஸ். மிச்சம் என்ன இந்த வேற கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள், இந்த சீட்டு தர மாட்டேன்னு ஒதுக்கி விடப்பட்டவர்கள், வேற கட்சியில இருந்து கொலை பண்ணவங்க, நேத்து ஜெயில இருந்து இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆகி வந்தாங்க, பெண்கள் வன்புணர்வுல பாலியல் வன்புணர்வுல உள்ள போனவங்க, கஞ்சா போதை பொருள் வித்தவங்க. இந்த ஸ்கிராப் இருக்கு தெரியுமா, இந்த வெண்டைக்காலம் எடுக்கும்போது இது முத்தி போயிருக்கு, இது காஞ்சி போயிருக்கு, இது புழு பிடிச்சி போயிருக்கு, இது கெட்டு போயிருக்கு, இது வேணாம் அப்படின்னு ஒதுக்குவோம் இல்லையா? அது போன்று ஒதுக்கி வச்ச இந்த ஸ்கிராப் வேட்பாளர்கள்லாம் தூக்கி இவர் கட்சியில புதுசுங்க, இந்த வடிவில் அண்ணே புதுசா இருக்குன்னு அது போல ஸ்கிராப் வேட்பாளர்கள்லாம் தூக்கி இது புதுசு அப்படின்னு நிப்பாட்டிருக்காப்புல. ஆனா நமக்கு தான் தெரியும் அதெல்லாம் ஓல்டு பீஸு, இது போன பீஸு, பழைய பீஸு அப்படின்னு. பொதுவா எல்லா கட்சியும் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க, இஸ்லாமியர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்துக்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டாங்க, இதே போல சாதி கணக்கு வச்சுப்பாங்க, இப்படி எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. 1000 தான் திமுகவும் அதிமுகவும் சாதிலாம் வேணாம் மதம்லாம் வேணாம்னு சொன்னாலும் சாதி பார்த்து மதம் பார்த்து மெஜாரிட்டி பார்த்து தான் ஆள் நிறுத்துவாங்க. சீமான் அவர்களுடைய அரசியல் கணக்கே வேற. ஏன்னா அவர் சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ வேட்பாளர் நிறுத்தல, பொதுவா நிறுத்துறாரு. அவர் சொல்றது என்னன்னா
நீ எனக்கு சாதி பார்த்து ஓட்டு போடாத, அது எனக்கு தீட்டு, நீ என்ன தமிழனா நேசிக்கிறியா விரும்புறியா, தமிழ் தேசியத்தை விரும்புறியா, கொள்கை ரீதியா ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. அதனால எல்லா சாதிக்காரங்களுடைய ஓட்டம், எல்லா மதத்துக்காரங்களுடைய ஓட்டம் ஐயா சீமானவர்களுக்கு விடும். அதனால அவருடைய அரசியல் ட்ராக்கே ஒரு தனி அரசியல் ட்ராக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க், ஓட் பர்சன்டேஜ், அது ஒரு தனி ஓட் பர்சன்டேஜ். இப்ப தாவேகாவிற்கும் ஐயா விஜய் அவர்களுக்கும் யார் ஓட்டு போறா அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்வி. நீங்க எந்த மதத்துக்கான உரிமைகளை முன்னெடுத்துறீங்க, எந்த சாதிகளுக்கான உரிமைகளை முன்னெடுத்துறீங்க, யாருக்காக நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்விக்குரிய. இந்த பத்திரிகையாளர்கள் நாங்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்தக்கூடியவர்கள் என்கிற பேர்ல கருத்து திணிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் போட்டுக்கிறாங்க லிஸ்ட்ல கருத்து கணிப்பு நடத்துறாங்களாம். அதுல திமுக, அதிமுக, தாவேக்க அப்படியா, அப்ப நாவேக்கா எங்கப்பா அப்படின்னா அவங்களாம் லிஸ்ட்ல இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன்பா, நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழர்களுடைய இன உரிமைகளையும் மொழி உரிமைகளையும் பேசி மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு, அதாவது 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8.5% ஓட்டு வச்சு 3வது பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க லிஸ்ட்ல சேர்க்காம, ஓட் பேங்கே இல்லாத ஒரு கட்சிக்கு, அங்கீகாரமே வாங்காத ஒரு கட்சிக்கு ஏதோ தமிழ்நாடு முழுக்க சுயேட்சை மாதிரி நிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொண்டாந்து லிஸ்ட்ல சேர்க்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்ப மாநில அங்கீகாரம் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய லிஸ்ட் எங்க? இதெல்லாம் கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியாது. காந்தி தாத்தா சூப்பரா பேசுறாரு, எல்லார்ட்டையும் காந்தி தாத்தா ஜனநாயகத்தினுடைய 5வது தூண், பணநாயக தூண் சூப்பரா பேசுது. அதுக்கு உதாரணம் தான் இவ்வளவு உதாரணம். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சு தெளிஞ்சு புரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விடயங்களையும் நம்ம பேசுறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த உலகமும் இந்திய ஒன்றியமும் உற்று நோக்குது. தமிழ்நாடு தற்குறி நாடா மாறுமா, இல்ல தமிழ்நாடாவே இருக்குமா, தமிழர்கள் கிட்ட ஆட்சி கையில வருமா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. சிந்தித்து ஓட்டு போட வேண்டியது என் அருமை தமிழ் சொந்தங்களே உங்களுடைய கடமை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.